ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர்லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ். இன்றைக்கி நாம் ஒரு புத்தம் புதிய வீடை தான் பார்க்க போகிறோம். இந்த புத்தம் புதிய வீடு எங்கே கட்டியிருக்காங்கன்னா நாகர்கோவில் அடுத்து கோட்டார் அடுத்து பறக்கையிலிருந்து தெங்கம்புதூர் போகக்கூடிய மெயின் ரோட்டினுடைய மிக மிக அருகாமையில் தான் நம்ம பார்க்கக்கூடிய வீடு இருக்குங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டில் தான் இந்த வீடை வந்து கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட பரப்பளவு பார்த்திங்கன்னா மொத்தம் நமக்கு 4 சென்ட் இருக்குங்க. 4 சென்டில் 3100 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இந்த வீடை நமக்கு கிழக்கு முகம் பார்த்து கட்டியிருக்காங்க. அதே போல் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட ஹாலை தான் பார்க்குறீங்க. ஹாலும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லெங்க்த்தாக பெரிய சைஸாக ரொம்ப பிரம்மாண்டமாக கொடுத்துருப்பாங்க. அதே போல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கான படிக்கட்டும் நமக்கு இந்த ஹாலில் இருந்து தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த ஹாலில் பார்த்திங்கன்னா நமக்கு ஜன்னல் வசதி இருக்குது. அதே போல் நமக்கு நல்ல ஒரு மாடலான வால் சீலிங்கும் பண்ணியிருக்காங்க. அதே போல் டிவி வைக்கிறதுக்கான டிவி யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமை தான் பார்க்குறீங்க. இந்த பெட்ரூமும் பார்த்திங்கன்னா நல்ல ஃபால் சீலிங்கெல்லாம் வச்சு அதே போல் நமக்கு 2 பக்கமும் ஜன்னல்லாம் கொடுத்து கபோர்டு ஒர்க்கெல்லாம் டோட்டலாக பண்ணியிருக்காங்க. அதே போல் நமக்கு இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் வசதியும் இருக்குதுங்க. இது ஒரு டிடிசிபி அப்ரூவல் மனையில் தான் இந்த வீடை நமக்கு கட்டியிருக்காங்க பார்க்குறீங்க. அதே போல் பாத்ரூம் கோப்பைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா விலை உயர்ந்ததை தான் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸாக கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமை தான் பார்க்குறீங்க. இந்த பெட்ரூமுக்கும் நமக்கு கபோர்டு ஒர்க்கு அதே மாதிரி ஜன்னல் வசதிகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே போல் நமக்கு அட்டாச் பாத்ரூம் வசதியும் இருக்குது. அதாவது நமக்கு க்ரௌண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூமுக்கும் 2 அட்டாச் பாத்ரூம் வசதியும் இருக்குது. இந்த பாத்ரூமும் நமக்கு நல்ல ஒரு பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட டைனிங் ஹாலை தான் பார்க்குறீங்க. டைனிங் ஹாலும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸாக கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு டேபிள் போட்டாலுமே சுற்றி ஆட்கள் வருவதற்கு நல்ல ஒரு இட வசதி இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த டைனிங் டேபிளையும் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட கிச்சனை தான் பார்க்குறீங்க. கிச்சனை நல்ல ஒரு மாடலாக கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்களுக்கு இதில் கம்ப்ளீட்டாக கபோர்டு ஒர்க்கு அது இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதே போல் வீட்டோட பேக்லேயும் நமக்கு பரிமாறது மாதிரி நல்ல ஒரு இட வசதி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லோன் போட்டு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக லோன் போட்டு வாங்கிக்கலாம். அதே போல் நமக்கு வீட்டோட ஃப்ரண்டில் நல்ல ஒரு இனோவா கார் விடக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பெரிய இனோவா கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய லிவிங் ரூமை தான் பார்க்குறீங்க. இந்த லிவிங் ரூமுக்கும் நமக்கு ஃபால் சீலிங்கு ஜன்னல் வசதி அதே போல் இந்த லிவிங் ரூம்லேயும் நமக்கு ஒரு பூஜை வைப்பதற்கான ஒரு பூஜை ரூமும் வச்சுருக்குறாங்க. அதே போல் நமக்கு டிவி ஸ்டாண்டு அதாவது டிவி வைக்கக்கூடிய யூனிட்டும் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஹாலிலே வச்சுருக்கக்கூடிய பூஜைக்கான ஒரு இதை தான் பார்க்குறீங்க. அதே போல் இப்போ நீங்கள் பார்க்குறது 3வது பெட்ரூமை தான் பார்க்குறீங்க. இந்த பெட்ரூமும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வீட்டுக்கு மொத்தம் நமக்கு 4 பெட்ரூம் இருக்குது. 4 பெட்ரூமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸாக மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த பெட்ரூமுக்கு நமக்கு ஃபால் சீலிங் ஜன்னல் வசதி அதே போல் நமக்கு அட்டாச் பாத்ரூம் வசதியும் இருக்குது பார்க்குறீங்க. இதில் ஒட்டியிருக்க டைல்ஸு கோப்பைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல விலை உயர்ந்த இதை தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது 4வது பெட்ரூமை தான் பார்க்குறீங்க. இந்த பெட்ரூமுக்கும் நமக்கு கபோர்டு ஒர்க்கு பண்ணியிருக்காங்க. அதே போல் செல்ஃபு காரியங்கள் எல்லாமே இருக்குது. அதே போல் நமக்கு ஜன்னல் வசதி இருக்குது. அதே போல் அட்டாச் பாத்ரூம் வசதியும் இருக்குதுங்க. அதாவது நமக்கு இந்த வீடு இருக்கக்கூடிய ஏரியா பார்த்திங்கன்னா தெங்கம்புதூர் போகக்கூடிய மெயின் ரோட்டில் இருந்து தெங்கம்புதூர் போக வேண்டாம், போகிறதுக்கு முன்னாடியே நமக்கு அதில் டிடிசிபி ஃப்ளாட் அடிச்சிருக்காங்க. அதில் தான் இந்த வீடு இங்கே இருக்குது. உங்களுக்கு இதை வந்து கவர்மெண்ட் பேங்கில் நீங்கள் லோன் போட்டு வாங்கணும் அப்படின்னு இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக வாங்கிக்கிடலாங்க. அந்த அளவுக்கு ஒரு அருமையாக தான் இந்த வீடை கட்டியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு 10-20 லட்சம் இருந்தால் போதும், இந்த வீடை நீங்கள் தாராளமாக கவர்மெண்ட் பேங்க்லேயே நீங்கள் லோன் போட்டு வாங்கக்கூடிய அளவில் தான் இந்த வீடு இருக்குது. அதே போல் இந்த வீடும் நல்ல தரமாக கட்டியிருக்காங்க. அதாவது அவங்களுக்குன்னே பார்த்து சொந்தமாக பில்லர் பீமெல்லாம் போட்டு நல்ல உறுதியாக கட்டியிருக்காங்க. அதே போல் இப்போ நீங்கள் பார்க்குறது ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய
உங்களுக்கு இதில் இருந்து கரெக்டாக நம்ம நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 7 கிலோமீட்டர் தான் வரும் நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டு. நிறைய பேர் ₹1 கோடி பட்ஜெட்லலாம் வீடு பார்ப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வீடை பார்த்த உடனே ஓகே சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 95 லட்ச ரூபா கேட்குறாங்க. இதையும் நம்ம நேரில் பேசி கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கி கொடுக்கலாம். இப்படிப்பட்ட அழகான வீடு உங்களில் யாருக்காவது தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் உங்களுடைய வீடாக இருந்தாலும் லேண்டாக இருந்தாலும் சேல் ஆகாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஷஃபா லேண்ட் ப்ரொமோட்டர்ஸுக்கு கால் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு நல்ல முறைக்கு சேல் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.